அனைவருக்கும் வணக்கம். விடிஞ்சா 4/5/2026 சட்டமன்ற தேர்தலினுடைய வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. அது சமயம் டிஎம்கே, என்டிகே, டிவிகே போன்ற கட்சிகள் எல்லாம் போட்டுட்டு மிக சிறப்பாக களமாடி ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த டிவிகே ப்ரோஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அவங்கள நினச்சா தான் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. இவங்க ஒரு நீதிபதி சொல்கிறாரு, நீங்கள் பிள்ளைகளெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க, ரிசல்ட் வர்றதுனால இவங்க வேறு மாதிரி ஏதாவது முடிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதனால் பிள்ளைகளெல்லாம் ரொம்ப சேஃபாக பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியே ஒருத்தர் சொல்கிறார். இதர பிற கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாமே அதை தான் சொல்கிறாங்க. தம்பி, தேர்தலில் வெற்றி இருக்கும், தோல்வியும் இருக்கும், எல்லாத்தையும் சகிச்சுட்டு போகணும். நாம் தமிழர் கட்சி இல்லையா? கிட்டத்தட்ட 16 வருஷங்களாக ஒற்றை மனிதன் சீமான் கத்தி இவ்வளவு கூட்டத்தை சேர்த்து இன்றைக்கி இந்த அளவுக்கு தமிழ் தேசியத்தை வளர்க்குறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருந்தவர் சீமான் அவர்கள். 1% வாங்கினப்பே 1% தானே, அதனால் வேறு ஏதாவது நல்ல கட்சி அதிகமான சதவீதம் வச்சுருக்க கட்சியில் போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துக்கலாம்ல. நாம் தமிழர் கட்சியில் வேறு கட்சிக்கு தாவிருக்கலாம்ல, எல்லாம் மறந்து குடிச்சிருக்கலாம்ல. அதே மாதிரி 3%, 3.5, 6.5 இது மாதிரி இருக்கும்போதும் இல்லை இதுக்கு தேராது போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேற்று கட்சியை நோக்கி பயணிச்சிருக்கலாம்ல நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள். ஆனால் அப்படி இல்லைல்ல, ஒருத்தனாவது செத்துருக்கானாடா? யோசி, சிந்தி, தற்குறித்தனமாக அவன்பாடு யோசிக்காத. நான் முதல்ல இந்த தற்குறி அப்படிங்கிற வார்த்தை அண்ணன் சாட்டை துறைமுகனாக இருக்கட்டும், இல்லை இதர நாம் தமிழர் கட்சி உறுப்பினர்களாக இருக்கட்டும், தற்குறி அப்படின்னு சொல்கிறதுவே நான் வெறுத்தவேன். நான் அதை எப்படி அவங்கள போய் தற்குறின்னு சொல்லலாம்? அது தவறான ஒரு இதாச்சு அப்படிங்கிறது மாதிரி நானும் கூட நினச்சேன். ஆனால் விஷயம் என்னென்னா, இப்போ நான் உண்மையிலே தற்குறின்னு டிவிகேவில் இருக்கவங்க தற்குறி அப்படின்னு சொல்லிட்டு நானே சொல்ல வரேன். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்குறோம்ல, பொம்பளைலாம் ஓனுக்கு கட்டக்கிறேன். நாளைக்கு ரிசல்ட் வந்துச்சுன்னா என்ன ஆக போதோ தெரியல. தம்பி, வெற்றியோ தோல்வியோ அதை அனுசரித்து அரசியல் பழகி கடந்து போகணும் தம்பி. வெற்றினா கொண்டாடு, தோல்வினா பயிற்சி, அடுத்தது வாட் நெக்ஸ்ட்டு தானே. அந்த மாதிரியான ஒரு மனப்பக்குவத்தை வளர்த்துக்குங்க தயவு செஞ்சு. யாரும் மருந்து கடையை நோக்கி போயிட வேண்டாம், அரளிக்காய் யாரும் ஓடை பக்கம் போய் பிடிங்கி திங்க வேண்டாம், சரியா? தூக்கில் தொங்க வேண்டாம், கரண்ட்டை பிடிக்க வேண்டாம், கேணியில் விழ வேண்டாம், பர்டிகுலராக செல்ஃபோன் டவரில் ஏற வேண்டாம். ஆம்புலன்ஸ்லாம் நிறையா இருக்குது, இருந்தாலும் கூட உங்கள் உயிரை காப்பாற்றிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அனைத்து பெற்றோர்களுக்குமான அறிவுரையாக இதை எடுத்துக்கோங்க தயவு செஞ்சு.